மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. இந்த உலகத்துல எல்லார்கிட்ட இருக்க பொருளும் அவங்களுக்கு சொந்தமானதா கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு இன்னொருத்தருக்கு சொந்தமானதா கூட இருக்கலாம். இவ்வளவு ஏங்க, நம்ம கிட்ட இருக்க இதயமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு பல பேர் கூறுறதுண்டு. அந்த இதயத்தை அவங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு காதல் பரிசா கூட கொடுத்துருப்பாங்க. ஆனா இன்னைக்குள்ள டாபிக் இதை பத்தினது இல்லை. இந்த உலகத்திலே இருக்கிற மிக நீளமான ரயில்வே நெட்வொர்க்ல இந்தியா முதன்மையானது. ஆனா இந்தியாவில் இருக்கிற ஒரு ரயில் பாதை இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. அது யாருக்கு சொந்தம், அதற்காக இந்தியா இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குது, அதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ரயிலுக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் பிரிட்டனை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கில் பணத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. யவத்மல் மற்றும் முர்தி ஜாஃபூர் இந்த தடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ரயிலுக்கே இந்திய அரசாங்கம் பிரிட்டன் நிறுவனத்திற்கு பணத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த வழித்தடம் மற்றும் ரயில் பிரிட்டிஷ் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும். இது இப்போதும் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகின்றது. சகுந்தலா ரயில்வேஸ் என்னும் பெயரில் இந்த வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சுமார் 190 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வழித்தடத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்திய அரசாங்கம் கடந்த கால ஆட்சியாளர்களை காட்டிலும் தங்களுடைய அரசாங்கம் அதிக அளவில் புதிய ரயில் வழித்தடத்தை உருவாக்கி கொண்டிருப்பதாகவே கூறி வருகின்றனர். இந்நிலையிலேயே இந்த அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே வேளையில் பல ஆண்டுகளாக இந்த செயல்பாடு நடைமுறையில் இருக்கிறது என்பதும் கவனிக்க தகுந்ததே. ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தின் போது உருவாக்கப்பட்ட வழித்தடமே இது. காலனித்துவத்தின் போது இந்த பாதையில் த கிரேட் இந்தியன் பெனிசுலர் ரயில்வே ரயில்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. வெள்ளையர்களின் வெளியேற்றத்தின் போது இந்த வழித்தடம் புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ் நிறுவனத்திற்கு இது சொந்தம் என்பது மட்டும் மாற்றப்படவில்லை. இதன் விளைவாகவே இப்போதும் இந்திய அரசாங்கம் கில்லிக் நிக்சன் என்னும் பிரிட்டனை சேர்ந்த நிறுவனத்திற்கு கோடி ரூபாவை கட்டணமாக வழங்கி கொண்டிருக்கிறது. 1910ஆம் ஆண்டில் கில்லிக் நிக்சனால் தொடங்கப்பட்டதே சகுந்தலா ரயில்வேஸ் ஆகும். ஒற்றை சுற்றுப்பயணமாக சகுந்தலா ரயில்வேஸ் தன்னுடைய ரயில்களை யவத்மால் முர்தி ஜாஃபூர் வழித்தடத்தில் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஏழை மற்றும் அடித்தட்ட மக்களுக்கு மிகுந்த உதவியாக இந்த வழித்தடம் இருக்கின்றது. இதன் அதிகபட்ச கட்டணமே ரூபாய் 150 தான் என்று கூறப்படுகின்றது. எனவேதான் இப்போதும் பலரால் பயன்படுத்தப்படும் ரயில் சேவையாக சகுந்தலா ரயில்வேஸின் சேவை இருக்கின்றது. AZ ஸ்டீம் இன்ஜினில் கொண்ட ரயில்களை இந்த வழித்தடத்தில் இயக்கப்படுகின்றன. இது மிகவும் பழமையான இன்ஜின் ஆகும். 1921இல் மான்செஸ்டரில் இது தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தகுந்தது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த என்ஜின் பயன்பாட்டில் இருந்து வருகின்றது. தற்போது இந்த டீசல் மோட்டார் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. 1994ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இன்ஜினே இப்பொழுதும் இந்த ரயிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வாழும் வரலாறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வரலாற்று தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு போல் நாள் ஆகட்டும். அதில் என்றென்றும் இன்பங்கள் நிறைந்திருக்கட்டும். நன்றி.